தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பெங்களூருவில் நேற்று நடைபெற்ற வெற்றி கொண்டாட்டத்தின் போது நெரிசலில் சிக்கி உயிரிழந்த 11 ரசிகர்களின் குடும்பங்களுக்கு தலா 10 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என ஆர்சிபி அணி நிர்வாகம் தரப்பில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே கர்நாடக அரசு தரப்பிலிருந்து தலா 10 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்ட நிலையில் தற்போது ஆர்சிபி அணியும் நிதி உதவியை அறிவித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் சடையாண்டி. விவரங்கள். நிச்சயமா பாலவேல், ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த செய்தி குறிப்பில் உயிரிழந்திருக்கக்கூடிய 11 பேருக்கும் தலா 10 லட்சம் ரூபாய் நிதி உதவி அளிக்கப்படும். காயமடைந்தவர்களுக்கு ஆர்சிபி கேஷ் மூலமாக அவர்களுக்கு சிகிச்சை அளிப்பதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருப்பதாக அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமில்லாமல் ரசிகர்களுடைய அந்த வெற்றி கொண்டாட்டத்தில் ஏற்பட்ட இந்த சோகமான நிகழ்வு ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது, ஒரு பெரிய சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. அவர்களோடு நாங்களும் இருக்கிறோம். அவர்கள் ரசிகர்களாகத்தான் இந்த ஆர்சிபி அணி இவ்வளவு பெரிய ஒரு வெற்றியை பதிவு செய்தது என்ற ஒரு கருத்தையும் அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். 18 ஆண்டுகளுக்கு பிறகு முதல் முறையாக ஆர்சிபி அணி IPL கோப்பையை கைப்பற்றி ஒரு வரலாற்று வெற்றியை பதிவு செய்திருந்தது. வெற்றியை தொடர்ந்து அடுத்த நாள் விதான் சௌஹான் பகுதியிலிருந்து சின்னசாமி மைதானம் வரை ஒரு வெற்றி கொண்டாட்டம், வெற்றி பேரணிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அந்த பேரணியில் கூட்ட நெரிசலில் சிக்கி சுமார் 11 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். 50க்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். அந்த உயிரிழந்த குடும்பத்திற்கு 10 லட்சம் ரூபாய் நிவாரண உதவித் தொகையானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. உயிரிழந்தவர்களில் 14 வயது சிறுமியும் அடங்குவார் என்பது ஒரு பெரிய ஒரு சோகமான விஷயமாக பார்க்கப்படுகிறது. இந்த சூழ்நிலையில் அவர்களோடு துணை நிற்கிறோம், காயமடைந்தவர்களுக்கு நிதி உதவி அளிக்கிறோம், அவர்களுக்கு தொடர்ந்து சிகிச்சை அளிக்கிறோம் என ஆர்சிபி நிர்வாகம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறது. பாலவேல், விவரங்களுக்கு நன்றி சடையாண்டி.